பாட்டிமா நீங்களே சொல்லலாம். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறதுல என்னோட எனர்ஜி பாம் மாதிரி இன்னைக்கு வந்திருக்காங்க. ஷீ இஸ் 82 years old. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இன்னைக்கு மார்னிங் வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் இவங்கள தான் நான் பாக்குறேன். ஒரு 15 minutes பேசினதுல எனக்கு அவங்களோட எனர்ஜி கொடுத்துட்டாங்க. The energy is very contagious from her. பாட்டிமா நீங்களே சொல்லுங்க. இல்ல, we take all positive energy from people. We avoid negativeness. ஸோ அவங்க தான் இந்த இடத்துக்கு வரவே முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொன்னாங்க. பாட்டிமா எப்படி உங்களோட ஆக்சி பிளஸோட யூடியூப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒன்லி யூடியூப் பார்த்து தான் நான் வந்தேன். மேடம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ ஸ்லிம்மா, அவ்வளோ உயரமா, அவங்க ஹேரு, அவங்களுடைய பாசிட்டிவ் வந்து பேச்சு, அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இல்ல இது வந்து யூ கிவ் பாசிட்டிவிட்டி. ஸ்ரீ ரவிசங்கருடைய ஆசிரமத்துக்கு போனேங்க. நான் வந்து அவர் எப்படி எனக்கு அவரை பிடிச்சதுன்னா, நான் எப்பவுமே எல்லாரும் கண்ணை பார்த்து தான் பேசுவேன். அவருடைய ஐஸ்ல நீங்க எந்த போட்டோல வேணா பாருங்க, அவருக்கு ஒரு பவர்ஃபுல் ஐஸ் இருக்கும். So I like that environment. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்க. நான் வந்து எப்பயுமே நான் என்ன ப்ரேயர் பண்ணுவேன்னா, அங்க இருக்கார் பாருங்களேன் மகாபெரியவர். அவருடைய பேசவே மாட்டாரு, விபூதி அப்படிதான் தூக்கி போடுவாரு, அப்படிதான் தூக்கி போடுவாரு. அவருடைய ஐஸ்ல அவங்க 3 பேர் இருக்கும்போது அவர் பெரியவரை தான் நாங்க பார்ப்போம் அவர்கிட்ட. ஆமா, நாங்க பார்க்கவே மாட்டோம். ஒவ்வொரு கல்யாணத்துக்கும், ஒவ்வொரு பசங்க கல்யாணத்துக்கும் இன்விடேஷன் கொண்டு போய் அவர்கிட்ட வச்சுட்டு தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வருவோம். எந்த வேலை வேணும்னாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம எதுவுமே செய்வோம். அந்த மாதிரி ஒரு அவரை வந்து நாங்க ரொம்ப இதுவா இருக்கும் போதுல இருந்து நாங்க பார்த்தோம். எனக்கு தட்ஸ் ஹவ் த கனெக்ட். இப்போ வந்து டக்குன்னு யாரும் ஒருத்தவங்களோட கனெக்ட் ஆயிட மாட்டாங்க. இட்ஸ் ஆல் லைக் ப்ரீ பிளான்ட் அண்ட் ப்ரீ டிட்டர்மைன்டு நான் சொல்லுவேன். அந்த ப்ரீ டிட்டர்மைன்ட்ல கனெக்ட்ல வந்தவங்க தான் பாட்டிமா, சாந்தா பாட்டிமா. ஆக்சுவலி சாந்தாங்கிற பேரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து வசந்தா பாட்டிமா, பட் சாந்தாங்கிற பேர், அந்த வசந்தாங்கிற முடியறதுல வந்து ஏன் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட், அதாவது சென்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் பேர் வந்து சாந்தா மேடம். சாந்தா மேடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்து தான் நான் மெடிசன் படித்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த பேரோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவங்களை பார்த்தோன்னே எனக்கு ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மொமெண்ட். அண்ட் இன்னொன்று உள்ள வந்தோடனே சொன்னாங்க என்னன்னா, இங்க வந்தா சரியாயிடுங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அந்த பெங்களூர் டாக்டர் இந்த கேஸ்ட்ரோ, எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இந்த கேஸ் ப்ராப்ளம், கட் ப்ராப்ளம் தான். அது வந்து பேக் கூட நான் வந்து நேரா படுத்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதனால அப்போ வலியெல்லாம் இருக்காது. சோம்பேறித்தனம்னா அப்படி ஒரு சோம்பேறித்தனம், டயர்ட்னஸ்னா அப்படி ஒரு டயர்ட்னஸ், தூக்கம்னா அப்படி ஒரு தூக்கம் வருது, இல்லாட்டா தூக்கமே வரவே மாட்டேங்குது. புரியுது. நேத்து நைட்டு தூங்கவே இல்லை. பட் I will be always energetic. உள்ள வந்தோடனே எனக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம், அவ்வளவு ஒரு எனர்ஜி, அவ்வளவு ஸ்மைலிங், அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி. பார்த்தா வந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த எனர்ஜி போகும். அதனாலதான் நான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது எல்லாரும் வந்து அழுதுகிட்டே வருவாங்க. கவர்னர் ஆபீஸ்க்கு எதிர்த்தாப்புல டோட் ஆபீஸ், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரெட்டி, அந்த ஆபீஸ். எனக்கு கொரட்டூர் வீடு. நான் 8வது மணிக்கு ஆபீஸ் போய் உட்காந்துருவேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, எத்தனை மணிக்கு நீங்க வரீங்க மேடம், எத்தனை மணிக்கு நீங்க போறீங்க, உங்க எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனா 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாரும் 10:10க்கு தான் வருவாங்க. அதுலயே ஓடி ஓடி வருவாங்க, அட்டெண்டன்ஸ்க்கு வந்து நிப்பாங்க. ஆனா இந்த டைம் கான்சியன்ஸ் எனக்கு, என் பசங்களுக்கு, என் பேர பசங்களுக்கு இந்த ஸ்கூல் போறது டைம் இப்ப வரணும்னா 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட், நான் 9 மணிக்கு கிளம்பணும், சாதம் மாத்திரம் வடிச்சு வச்சுட்டு வான்னு சொல்லி. புரியுது. அந்த பெர்ஃபெக்ஷன்ங்க இந்த ஜெனரேஷன் இருக்கணும். இந்த ஜெனரேஷன் மிஸ் பண்ற மிஸ்ஸிங் கீ வந்து இதுதான். இத வந்து லெசன் லேர்ன்ட், நானே லைஃப் லெசன் லேர்ன் ஃப்ரம் ஹர். நான் கேட்பேன், அந்த பஞ்சுவல்ங்கிறது வந்து பஞ்சுவாலிட்டி அவ்வளவு கரெக்ட்டா இருக்கணும். சிம்பிள் but that has a very deep rooted level. அந்த பஞ்சுவாலிட்டி வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, when I put my daughter in pre-KG, பிரின்சிபல் வந்து சொல்லிட்டாங்க யூ ஆர் லேட்னு. அன்னைக்கு அழுதவ பாத்தீங்களா, அவங்க பொண்ணு சலைச்சவங்களாம் இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, வசந்தாமா மாதிரி ஒரு அம்மா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க பொண்ணை பார்த்துக்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ இந்த காலத்தில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை தனி, இவங்க வாழ்க்கை தனின்னு இருப்பாங்க. இப்பயும் என் பொண்ணை பார்த்துக்குங்க, அவங்க வந்ததுலேருந்தே அவங்க ஹெல்த்தை பற்றியே பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டாக்டரோட ஹெல்த் பற்றி தான் கன்சர்னாக பேசினாங்க. இப்படி ஒரு மதர் கிடைக்கிறதுக்கு உண்மையாலுமே நீங்கள் வந்து ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். யூ ஆர் கிரேட். ஆஃபீஸ்லயே அதுதான் சொல்லுவாங்க. என்ன எல்லாரும் பார்த்து
மேடத்துக்கிட்ட சொல்லிட்டோம்னா என்னுடைய கிரீவன்ஸ் போயிடுச்சு பாருங்க. இல்ல ஈவன் மை டாட்டர் இன் லா ஷீ வந்து அவளுக்கு வந்து அவங்க அம்மாவை விட என்னதான் பிடிக்கும். ஆமா. ஏன்னா I only daughter. அப்போ எனக்கு எவ்வளவு பெருமை பாத்தீங்களா. ரெண்டு நான் வந்து அவளை வந்து டாட்டர் நான் அவங்க அம்மா கிட்டயே சொல்லியிருக்கேன். அவ என்னுடைய டாட்டர் தான். she is not my daughter. என்னுடைய டாட்டர் வெளிய உங்களுக்கு ஒரு சன் தானா? ஒரு சன் தான். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னொரு சன் ஒரு டாட்டர். அவளை வந்து நான் இன்னைக்கும் டாட்டர் மாதிரி தான் பார்ப்பேன். எல்லாமே சொல்லி கொடுத்தது நான் தான். so she will tell எல்லாமே சமையல் ஃபுல்லா சொல்லி கொடுத்தது. இவங்க இப்படி செய்யணும் பாத்துக்கோங்க. இப்படி ஒரு மதர் இன் லாவா நீங்க இருக்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். சோ நம்ம வந்து ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ நான் இப்போ வீணை கத்துக்கிறேன். பாத்துக்கோங்க எனர்ஜி ஏஜ் என்ன இப்போ வீணை கத்துக்கிறேன். வீணை கத்துக்கிட்டா இந்த கை 2 நரம்பு பிடிச்சி இழுக்கும். இந்த நரம்பு வலிக்குது. நான் வீணை கத்துக்கிட்டு இருக்கேன். 1 இயர் கத்துக்கிட்டேன். இப்போ யூடியூபை பார்த்து வீணையை கத்துக்கிறேன். அந்த அம்மா சொல்லி கொடுத்த டீச்சர் கனடா போயிட்டாங்க. நான் வீட்டுல வச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறதுக்கு ஏஜ் ஒரு பார் இல்லைங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நியூவா இது வந்து நான் வந்து மெடிக்கலி சொல்லட்டோம்னா as a டாக்டரா நான் சொன்னா நியூரோ சயின்ஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரெயினை வந்து ரீவயர் பண்ணும். நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளுக்கு ஏஜ் ஆக புதுசா ஒன்று கத்துக்க லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் கோஆர்டினேஷன் இருக்கும். அதனால பிரெயின் ரீவயரிங் ஆகும். அதே சமயம் அல்சீமர்ஸ் டிசீஸ் பார்க்கின்சன் டிசீஸ்லாம் இதனால ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ as a மெடிக்கலி நான் சொல்றதை விட அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க வயசாயிடுச்சுன்னு இல்லாம வசந்தா பாட்டிமா மாதிரி எனர்ஜெட்டிக்காவும் பாசிட்டிவாவும் இருந்தீங்கன்னா உங்க ஜெனரேஷன்ஸ் உங்களை நம்பி இருக்கவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. என் தொண்டை போன்ல கேட்டீங்கன்னாக்க ஜென்ஸ் தான் என்ன சார் அவ்வளோ கேட்பாங்க. ஆனா நான் பாடுறேன்னா எனக்கு I can address 100 people. இதை விட என்ன வேணும்? இப்படிதான் இருக்கணும். Even now. Very good. See what is my age? இப்போ நான் வந்து நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். நான் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன் இல்லையா. I was a KG teacher. Very I learned only from the children. I think so. I need a more video from them. ஏன்னா நெக்ஸ்ட் நான் வந்து மெடிக்கல் பத்தியே பேசல. ஏன்னா நான் வந்து ஏன் மெடிக்கல் பத்தி பேசல without results I should not speak. Results should speakங்கனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து with testimonial with health update. இப்போ நான் சொல்லியிருக்கேன் 82 உங்களுக்கு நான் 52 மாத்தி கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி அதை நான் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் முடியே வந்து கலர் பண்ணேன்னா நான் 52 தான். நீங்க செய்யவே வேண்டியதில்லை எனக்கு. இல்ல அது உண்மைதான். அவங்க எனர்ஜி எனக்கு கூட இல்லப்பா. நான் உண்மையை சொல்லிடுறேன். அதுதான் உண்மை. தேங்க்யூ சோ மச் பாட்டிமா. ரொம்ப நன்றிமா. நன்றி.